அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக இல்லை, ஒரு மாதமாக இது நம்மளால் வீடியோ போட முடியல. கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. சரி, நம்மளுக்கு இந்த ஒரு 2 நாட்களாக, அதாவது நேற்று 10ஆம் தேதி, இன்றைக்கி 11ஆம் தேதி, இந்த வந்த ரிசல்ட்டை ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5809க்கு இன்றைக்கி 0935 அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்கு. சரியா? அதாவது இங்கே இருக்கிற 09 இங்கே போயிடுச்சு. 8க்கு 3 5க்கு 5 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இன்றைக்கி 0935 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. சரி, இப்போ இதுபடி பார்க்கும்போது நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங் வரும், என்ன 4Dயில் வர மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா 8430, சரியா? 8430 8420 அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு நம்பர் இறக்கி பி போர்டில் மட்டும் நம்மளுக்கு மாற்றி கெஸ்ஸிங் இல்லை, ரிசல்ட் நம்மளுக்கு மாறி வந்துச்சு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5907 5809 இதில் ஒன்றுமே ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது. 5907 5809 ரொம்ப வித்தியாசம் இல்லை, ஓகேவா? ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி 0935. ஸோ இப்போ இந்த ஒரு சிமிலியராக இருக்கிறதுனால இந்த 0935 அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரிசல்ட். அப்படின்னா நாளைக்கு இவன் கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம்? ஒரு வேளை இந்த 90 அப்படிங்கிற 09 வந்துச்சு. 8க்கு 3 5க்கு 5ன்னு நான் ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 8க்கு 3 பவரில் 5க்கு 5 சி போர்டில் இறங்கியிருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுபடி பார்த்தா இந்த 35 நாளைக்கு டி போர்டில் 3 ஏ போர்டில் 5 ஆகி, சரிங்களா, 5 மாறி இந்த 8க்கு 3 அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு 3 அப்படிங்கும்போது 8க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேளை நாளைக்கு 8 அப்படிங்கும்போது இன்றைக்கி 3 அப்படின்னா 4 அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வருது. எப்படின்னா 8க்கு 3 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நாளைக்கு 9க்கு 4 அப்படி சொல்லிட்டு 8க்கு 3 அப்படின்னா இன்றைக்கி ஏ போர்டில் 9ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 4 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது. 4ன்னு கணக்கு வரும்போது நம்மளுக்கு இங்கே இருக்கிற 0 அப்படியே மாறி நம்மளுக்கு சி போர்டில் 0 அப்படின்னு சொல்லிட்டு 3540 அப்படின்னு சொல்லிட்டு வரலாங்கிற மாதிரி தோணுது நண்பர்களே. சரியா? எப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட் 0க்கு 3 9க்கு 5 3க்கு 4 5க்கு 0 3540 அப்படின்னு சொல்லிட்டு வருமோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் கணக்குக்கு ஒன்று வருது. சரியா? அதே மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3540. சரி, இதுக்கு அடுத்தது 0935 அப்படின்னா நம்மளுக்கு இந்த கிராஸ் பேட்டர்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி நம்மளுக்கு 0935 5க்கு 0 8க்கு 9 0க்கு 3 9க்கு 5 இதுதான் அவன் கொண்டு வந்தது. ஸோ இப்போ என்னென்னா இந்த இடத்துல 2க்கு 6 6க்கு 0 3க்கு 5 5க்கு 9 7க்கு 8 8க்கு 3 1க்கு 0 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வருதுன்னு வச்சுப்போம். இப்படி கிராஸாக எடுத்தால் வருதுன்னு வச்சுப்போம். 2க்கு 6 6க்கு 0 அப்படிங்கும்போது, அதாவது 2க்கு 6 6க்கு 0 அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேளை டி போர்டில் 4ன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3க்கு 5 5க்கு 9 3க்கு 5 5க்கு 9 அப்படின்னா ஒரு வேளை 9க்கு இவன் 1ஆக வைக்கலான்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. 9க்கு 1ஆக வைக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 7க்கு 8 8க்கு 3 7க்கு 8 8க்கு 3
8க்கு 3 அப்படிங்கும்போது ஒரு வேளை 3 + 1 4 அப்படி சொல்லிட்டு வச்சு இதில் பார்த்தீங்கன்னா 8க்கு 1 1க்கு 0 8க்கு 1 1க்கு 0 0க்கு 5 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படியே மாறி 5க்கு அப்படின்னா 5க்கு 7 அப்படிங்கும்போது 8ன்னு பேலன்ஸ் இருக்க அந்த ஒரு நம்பரை பவராக கொண்டு வந்தால் 148ன்னு கொண்டு வரலாம். சரிங்களா? அப்படின்னா 41 48 இது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். சரியா? இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பி போர்டில் 0, அப்புறம் சி போர்டில் 2 நாள் 0, அப்புறம் முந்தா நேற்று 50-50 விட்டுட்டு நம்மளுக்கு பி போர்டில் 0, இன்றைக்கி ஏ போர்டில் 0, சாரி டி போர்டில் இன்றைக்கி 0. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0935. ஓகேவா? இன்றைக்கி டி போர்டில் 0 அப்படிங்கிற கணக்கில் வரும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சி போர்டில் 0 வரலாம். அப்படின்னா சி போர்டில் 0 கணக்கில் வச்சுங்க. ஓகேவா? சி போர்டில் 0 கணக்கில் வச்சுங்க. சி போர்டில் 5க்கும் 0 பவரில் வருது, 8ம் பவரில் வருது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். சரியா? ஓகே. இப்போ இது இல்லாமல் 0935 அப்படிங்கும்போது நான் வந்து ஏற்கனவே 35 40 41 48 கொடுத்துட்டேன். சி போர்டில் 0 அல்லது 8ம் கொடுத்துட்டேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுக்கு ட்ரா நம்பர் 701. சரியா? இந்த ட்ரா நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் நம்மளுக்கு போர்டில் இறங்கும்னு கணக்கு வச்சா எனக்கு 0 கண்டிப்பாக தெளிவாக இருக்குது. 0 வந்து நாளைக்கு சி போர்டில் கண்டிப்பாக இறங்குற மாதிரி எனக்கு தெரியும். சரியா? அதனால் சி போர்டில் உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் சி போர்டில் 0 அல்லது 8 எடுத்துங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5800935. ஸோ 0935 அப்படிங்கும்போது எனக்கு வந்து நான் உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் 35 40 41 48 அப்படி இந்த இதுவும் வரல. அப்படிங்கும்போது ஒரு வேளை இவன் இப்போ லாஸ்ட்டாக என்ன அடிச்சிருக்கான்றதை பார்ப்போம். இது ரெண்டையும் நோட் பண்ணிங்க. 35 40 41 48. சரி, இப்போ கடைசியாக இவன் அடித்த காரணியா இல்லை அடிச்சிருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 181 55 அடிச்சிருக்கானுங்க பிள்ளை. சரியா? நம்மளுக்கு கடைசியாக இவன் அடித்தது வந்து 81 55. இப்போ 6க்கு 8 2க்கு 1 1க்கு 5 1க்கு 5 அப்படி சொல்லிட்டு அடிச்சிருக்கான். இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0935 நிர்மலில். அப்படிங்கும்போது 6க்கு 8 அப்படின்னா 6க்கு 8 அப்படின்னா 0வுக்கு வந்து 2, 2க்கு 1 அப்படின்னா 9க்கு வந்து 8, 1க்கு 5 அப்படின்னா 3க்கு வந்து 7, 1க்கு 5 அப்படின்னா 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு எனக்கு இப்படி கணக்கு எடுத்தால் 28 79 இவ்வளோ தான் என் கணக்கில் வருது. ஸோ இதுபடி எனக்கு கணக்கு எடுத்து பார்த்தா 35 40 ஒரு செட்டு, 41 48 2 செட்டு, 28 79 3 செட்டு. இவ்வளோ தான். சி போர்டை பொறுத்த வரைக்கும் அப்படியே ரேண்டமாக 0 8 9 அப்படியே வரிசையாக வர மாதிரியா எனக்கு தெரியுது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் நான் கொடுக்குற கணிப்பு. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் பர்டிகுலராக இந்த மாதம் இந்த ஒரு 11 நாளில் நடந்திருக்க விஷயங்களை தான் நான் எடுத்து பார்த்துருக்கேன். அதனால் இதில் உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகங்கள் இருக்காதுன்னு நினைக்கிறேன். தெளிவாக 3 செட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க. இதுபடி உங்களுக்கு மேட்சிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது யோசனை பார்த்துட்டு நீங்கள் உங்கள் கணக்கில் தான் எடுத்துக்கலாம். சரியா? ரிசல்ட் 0935க்கு நம்ம எடுத்து கொடுக்குற செட்டு 3 செட்டு. உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்து ப்ளே பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். டெய்லியும் இன்ன மேலே நைட்டு 8 மணிக்கு நம்மளோட வீடியோ வந்துடும். இன்ன மேலே தினசரி வீடியோ வரும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு அருமையான வெற்றியோடு சந்திக்கிறேன். பேச்சு கிடையாது, சொல்லு கிடையாது, செயல் தான் நம்மளுக்கு முக்கியம். டார்கெட்டு 4D கூடிய சீக்கிரம் தூக்குறோம். இந்த மாத கடைசிக்குள்ளே அதையும் செய்கிறோம். சரிங்களா? 100% வின்னிங்கை நம்ம வாங்குகிறோம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.